அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தாலுக்கா பெரியமல்லிங்கிற கிராமத்தில் கம்பி வேலி போட்டுட்ருக்குறாங்க. அந்த கம்பி வேலி வந்து போடுறது எப்படி, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். பாருங்கள். அண்ணா வந்து கம்பி டைட் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. இது ஒவ்வொரு கம்பியாக எடுத்து மேலே முள்ளு கம்பி ஒரு லைன் கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய செயின் லிங்கோட அது கூட இந்த கம்பியை வச்சு டைட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் இந்த விவசாய தோட்டத்துக்கு புதுசாக கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க. இந்த கம்பி வேலி போடுற டீட்டெயில்ஸிங்க நம்ம அண்ணன் அவர்களிடம் கேட்டு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேர் என்னங்கண்ணா? திவாகருங்க. இதுனா இந்த கம்பி வேலி அமைக்கும் தொழில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கடந்த 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எப்படிங்கண்ணா இந்த கல் கம்பி எல்லாமே நீங்களே பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்கண்ணா? இதெல்லாம் கல் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் வந்துட்டு இருக்குதுங்க. கல் கிருஷ்ணகிரியில் இருந்து? ஆமாங்க. வலை வந்துட்டுங்க நம்ம சொந்தமாக மிஷின் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஓ, வலை வந்து சொந்தமாகவே பண்ணுறீங்க? ஆமாங்க. அண்ணா நீங்கள் சொந்தமாக உங்கள் ஃபேக்ட்ரியில் இந்த வலை தயாரிக்கிறீங்க. ஆமாங்க. இதில் என்னென்ன பிராண்டுங்கண்ணா இந்த கம்பியில் இருக்குது? மைக்கான் இருக்குங்க, சுப்ரீம் இருக்கு, சால்சர் இருக்குங்க, வெட்முத்தா இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி என்ன பிராண்டில் கேட்குறீங்களோ, ஹை குவாலிட்டிலேருந்து லோ குவாலிட்டி வரல என்ன பிராண்டில் கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இது என்ன திக்னஸ்ல இருந்துங்கண்ணா இது உங்கள்கிட்ட இருக்குதுங்கண்ணா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கேஜிலேருந்து 16 கேஜி வரல இருக்குங்க. நீங்கள் தோட்டத்துக்கு போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா 12 கேஜி போடுவாங்க, 10 கேஜி போடுவாங்க. கோழி பண்ணிக்கு 16 to 14 போடுவாங்க. நீங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. கோழி பண்ணிக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஆமாம், விவசாய தோட்டத்துக்கும் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. இது எவ்வளோ ஹைட்டில் இருந்து எவ்வளோ உயரம் வரையும் உங்களால், எவ்வளோ கம்மியாக எவ்வளோ ஹைட்டுங்கண்ணா, உயரமாக எவ்வளோ ஹைட்டுங்கண்ணா பண்ணி தரீங்க? ஹைட் வந்துட்டு 1 அடி ஹைட்டில் இருந்துங்க உங்களுக்கு 18 அடி ஹைட் வரல பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஓகே ஓகே. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 5.25 அடி வேணும், எனக்கு 5 அடி வேணாலும் பண்ணிக்கலாங்க. நம்மகிட்ட வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டி, நாங்கள் உங்களுக்கு 1 அடி லென்த் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஓ, கம்மியான வலை வேணாலும் உங்ககிட்ட எடுத்துக்கலாம். ஆமாங்க. ஒரு பண்டில் 50 அடி அந்த மாதிரி வந்துட்டு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. எனக்கு ஒரு 54 அடி வேணுங்க அப்படின்னாலும் நீங்கள் 54 அடி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் 54 அடி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோங்க. ஆனால் இது என்ன ஹோல்ஸ் இல்லைங்கண்ணா இருக்குது? இதனோட இன்ச்சு எவ்வளோங்க? 1 இன்ச்சில் இருந்துங்க 4 இன்ச் வரல இருக்குதுங்க. 1, 1.25, 1.5, 1.25, 2, 2.5, 3, 3.5, 4 வரல இருக்குங்க. உங்களுக்கு குவான்டிட்டி எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா 5 இன்ச் வரல பண்ணி கொடுக்கலாங்க. ஓ, அந்த அளவுக்கு சைஸ் உங்களால் மாற்றி பண்ணி தர முடியும்? பண்ணிக்கலாங்க. சரி. ஆனால் இப்போ ஒரு விவசாயியே கல் மட்டும் உங்கள்கிட்ட தனியாக கேட்டால் நீங்கள் வெளியிலேருந்து எடுத்து வாங்கி தர முடியுங்களா? பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். அதுவும் பண்ணி தரீங்க. வலை தனியாக வேணும்னாலும் உங்களால் பார்சலாக அனுப்பலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்ப முடியுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 40 அடி வேணும், 20 அடி வேணுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸில் வச்சு விட்ருவோங்க. நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கம்பி வேலி போடுற வியாபாரிங்க யார் வேணாலும் உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் கம்பி வலை அனுப்பிச்சுட்றலாங்கண்ணா. அண்ணா, உங்களுடைய கம்பி வலையில் என்ன பெசலுங்கண்ணா? மற்ற கம்பிக்கு உங்களுக்கு என்ன பெசலுங்கண்ணா? நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம ட்விஸ்ட் ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. மேலேயும் ட்விஸ்ட் வருங்க, கீழே உங்களுக்கு ட்விஸ்ட் வந்துடும். ட்விஸ்ட்னா என்னங்கண்ணா? ட்விஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடக்கி விட்டுருக்குங்க. அப்படி ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க. ஓ ரைட், பின்னு மாதிரி முறுக்கி இருக்குதுங்க. இது மேலே முள்ளா இருக்கு, கீழே அதே மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. கீழேயும் அதே மாதிரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குங்க. ஆமாம் ஆமாங்க.
இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி வேணும், கீழே வந்துட்டு நார்மலா மடக்கி இருக்க மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து உங்ககிட்ட ஸ்பெஷலா இருக்குது. ஆமாங்க, அதுதான் உங்களுடைய இந்த சிறப்பு. ஆனால் இந்த மாதிரி முறுக்கின கம்பி வேலிக்கு பயன்படுத்துறதுனால இந்த வலையை என்ன யூஸுங்கண்ணா விவசாயிங்களுக்கு? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாந்தோப்புலாம் இருக்குங்க. இப்போ மாங்காய்லாம் சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, வேலி போட்டு மேலே ஏறி வருவாங்க. இப்போ இந்த மாதிரி போகிறனால என்னன்னாங்க, நாளைய நார்மல் டைப்பாக மடக்கி இருக்குங்க. சரிங்க. ஏன்னா நம்ம மடக்கி இருக்கும் போதுனா மேலே ஏறி வந்தால் கூடங்க சேதாரம் வந்துட்டு கம்மியாக இருக்குங்க. முள்ளு மட்டும் இந்த மாதிரி முள்ளு தான் நீட்டிட்டு இருக்குங்க. ஆமாம். ஆனால் இது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முள்ளு இருக்குங்க, இது இருக்குங்க, சேதாரம் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் இருக்குங்க நமக்கு. அதே மாதிரி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முள்ளு இருக்குங்க. இப்போ என்னன்னா ஏதோ நாயோ ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் டைப் வந்து கை விட்டுட்டு வந்துடலாங்க. நாம வந்துட்டு இப்போ கையை வந்து உள்ள விட்டோம்னா கண்டிப்பா இதுல வந்துட்டு டேமேஜ் ஆகுங்க. முள்ளு இருக்குங்க, இது இருக்குங்க. அதனால வந்துட்டு இதுல சேதாரம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டுங்க நாய் வந்தாலும் ஏதோ வந்தாலும் இருக்குங்க. கண்டிப்பா இது வந்து இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்துதுங்க. கண்டிப்பாங்க. நாளைக்கு ஏதோ மட்டை ஏதோ கம்பியை விழுந்தாலுங்க இது வந்துட்டு பிரியாதுங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னாங்க, ஆட்டு கொட்டைக்குள்ள போடுவாங்க, ஆட்டு பண்ணைக்கு ஆட்டு கொட்டைக்கு போடுவாங்க. கீழே வந்துட்டு மடக்கி இருக்குங்க. மடக்கி இருக்கும்போது ஆடு வந்துட்டு பாத்தீங்கன்னா குழம்புல ஏறி இந்த இடத்துல மிதிக்குங்க. மிதிக்கும் போது என்னன்னாங்க அந்த இடத்துல வந்து லாக் கண்டுக்குங்க. கஸ்டமர் தரப்புல இருந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிராபேக் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே அது வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்குங்க. ஆட்டு பண்ணைக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. மடக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருந்தா ஆடு வந்து கால் வச்சு மிதிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளையாதுங்க. இது நேரா இருக்குங்களா, எதுவுமே ஆகாதுங்க. வலை வந்துட்டு பிரியாதுங்க வச்சுங்களேன் கீரைங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்க. அந்த ஆட்டு பண்ணைக்கு போறதுலாம் ரொம்ப பெஸ்ட்டுங்க இது. சூப்பருங்க. ஏன்னா ஆட்டுக்காக நிறைய நம்ம பகுதியில் வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா முக்கியமா ஆட்டு கொட்டாய்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. அதாங்க பெனிஃபிட் இருக்குங்க இதுல. சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இன்னைக்கு தேதி வந்துங்க 8/4/2022 படி என்ன ரேட்டுக்குங்கண்ணா நீங்கள் இந்த கம்பி வேலையை அமைச்சு தரீங்க விவசாயிங்களுக்கு? ரேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தினமும் வந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா இரும்பு வேலை பொறுத்தவரை நிர்ணயமாக இல்லைங்க. இப்போ இன்னைக்கு படிங்க, இன்னைக்கு குறைந்தபட்சம் 105 ரூபாயில இருந்துங்க 230 ரூபாயில பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. கஸ்டமர் வந்துட்டு எப்படி கேட்கறாங்களாங்க, ஒன்னு சைஸ் பொறுத்து மாறுங்க, அளவு திக்னஸ் பொறுத்து கம்பியோட ரேட்டு மாறுங்க, உயரத்தை பொறுத்து ரேட்டு மாறுங்க, தூரத்தை பொறுத்து ரேட்டு மாறுங்க. நீங்க வந்துட்டு என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா சைட்டுக்கு வந்துட்டுங்க, விவசாய தோட்டத்துக்கோ ஃபேக்டரிக்கோ எதுக்கா இருந்தாலுங்க வந்து அளந்துட்டுங்க உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துறேங்க. உங்க பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? திவாகருங்க. திவாகர். உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிருங்கண்ணா. 99 44 22 48 09. சரிங்கண்ணா. நம்ம தமிழ்நாடு அளவில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய பேர் சந்தேகம் கேட்கலாம். அவங்க விவசாய தோட்டத்துக்கு வேலி அமைக்க விரும்பலாங்கண்ணா. உங்களை என்ன வேணாலும் தொடர்பு கொள்ளலாங்களாண்ணா? கண்டிப்பாக கால் பண்ணலாங்க. கண்டிப்பாக பண்ணலாங்கண்ணா. பண்ணலாங்க. சரி அண்ணா இன்ன வரையும் விவசாய தோட்டத்துக்கு முள்ளு வேலி அமைக்கிறத நீங்கள் விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்க. பாருங்க, அழகா ஒரே மட்டமாக கல் நட்டுங்க, சுண்ணாம்பு பச்சை பெயிண்ட் இதெல்லாம் அடித்து நம்ம மிக அழகாக இந்த நிறுவனத்தார் வந்துங்க கம்பி வேலி விவசாய தோட்டத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாருங்க. இந்த வேலியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கம்பி முறுக்கி விட்ருக்குதுங்க. இது வந்து நாமக்கல் மாவட்டத்திலே இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாருங்க. இவர் வந்து இதற்கான மிஷினரி தனித்துவமாக வச்சு இவரே ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி கம்பி எல்லாமே தயாரித்து இவரே அமைச்சு கொடுத்துட்ருக்கிறாருங்க. தமிழ்நாடு அளவில் இந்த கம்பியை வந்து வியாபாரிகளுக்கு சப்ளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்களுக்கு மேலும் விவரங்கள் இந்த வேலி அமைக்கிறது தொடர்பாக எந்த சந்தேகம் இருந்தாலும் அண்ணனுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இன்ன வரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. மிக்க நன்றிங்க.